இங்க ஒரு 90ஸ் கிட்ஸா இவங்கள தெரியாம இருந்திருக்க முடியாது. ஏன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா 90ஸ் கிட்ஸில தரமான பாடலாம் குடுத்து, ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு ஃபேன் பேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டால இறந்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டா இல்ல கொலையா என்னன்னு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்றேன். மறக்காம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இவங்களுடைய பேர் தான் சௌந்தர்யா. இவங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 31 வயசுலயே பார்த்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. அதுவும் எப்படின்னா, விமான விபத்தில பார்த்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. ஆனா, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரு விபத்து நடந்து. ஆனா, இப்ப தான் இதோட சீக்ரெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிய வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வைரலா பேசப்பட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா கொலையாவே பேசப்பட்டு வருது. இதுக்கு யார் காரணமா இருப்பாங்க? எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்றேன். மறக்காம வீடியோவ பாருங்க. அங்க நடந்த விமான ஆக்சிடென்ட்டால என்ன நடந்ததுன்னா, அவங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா கிடைக்கவில்ல. இதனால என்ன நடந்ததுன்னா, ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா புகார் குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இல்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு கொலைன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க புகார் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஒரு கேஸ யார் குடுத்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆந்திரா மாநிலம் அதாவது பார்த்தீங்கன்னா, கம்மன் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சிட்டிமல்லு. இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா மரண விபத்தால் பார்த்தீங்கன்னா உயிரிழக்கவில்லையாம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கள கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன காரணமாக சொல்லியிருக்காங்கன்னா, ஜம்பள்ளி இந்த ஒரு கிராமத்தில பார்த்தா சௌந்தர்யா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஏக்கர் நிலம் இருக்காம். அந்த நிலத்த பார்த்தீங்கன்னா வாங்க மோகன் பாபு அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த ஒரு நிலத்த பார்த்தீங்கன்னா விற்க போறதா அந்த சௌந்தர்யாவோட சகோதரர் அமர்நாத் இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சௌந்தர்யா இறந்த பின்னு தான் இந்த ஒரு நிலத்த பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு முயற்சி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விமானத்தில. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமா இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்புறம் என்ன இந்த ஒரு நிலத்த பார்த்தீங்கன்னா ராணுவத்தினர், போலீஸார் இவங்களுக்காக மக்கள் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த சிட்டி மல்லு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா இவங்கள போலீஸார் வந்து விசாரணை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சிட்டி மல்லு கேட்டிருப்பாரு. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோகன் பாபு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மிரட்டல் வந்திருக்கான். அதனால போலீஸாரிடம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு பார்த்தீங்கன்னா மோகன் பாபு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு புகார் பத்தி மோகன் பாபு எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியவும் சொல்லல. அவங்களோட உறவினர்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட வெளியவே சொல்லலன்னு தான் சொல்லி வச்சிருக்காங்க. சௌந்தர்யா இவங்க பார்த்தா 90ஸ் கிட்ஸா இருந்தா உங்களுக்கு ரொம்பவும் தெரிஞ்சிருக்கும். 2K கிட்ஸா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமால வேற லெவல் ஹைப்ப குடுத்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வேற மொழிகள்லயும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இவங்கள பார்க்க சொல்ல 90ஸ் கிட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் போவாங்க. இந்த ஒரு இவங்க நடிச்ச படத்த பார்க்கறதுக்காகவே. இவங்க ஃபர்ஸ்ட்டு தமிழ்ல எடுத்த படம்னா பொன்னுமணி. இந்த ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா இவங்க என்ட்ரி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, முத்துக்காலை, சேனாதிபதி, அருணாச்சலம் இந்த மாதிரி பல படங்கள்ல பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் கூட நடிச்ச படையப்பா படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹிட் குடுத்துருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வசுந்தரா இந்த ஒரு கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. வேற லெவல் ஹைப்பு. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா தரமா இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். இவங்கள பொறுத்தவரைக்கும் தமிழ் படத்துல பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்ணாக தான் நடிச்சிருப்பாங்க. இதுவே அதர் லாங்குவேஜ் தெலுங்குலாம் போயிட்டாக்கா இவங்களோட ராஜ்யம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே போச்சு. அதனால என்ன நடந்ததுன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க இறந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்திருக்குன்னு சொன்னா எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. இவங்க இருந்தது எப்படி நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பார்த்தா இவங்க சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல 100 படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த நடிச்ச படத்துலயும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. அரசியல் வாக்கியம் அவரை வரவேற்றது. அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல்ல பார்த்தீங்கன்னா இவங்களும் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாஜகவுல பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்பாளரா உறுப்பினராக பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய கட்சி பிரச்சார விழால பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளாமன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து தெலுங்கானாவிற்கு பார்த்தீங்கன்னா கிரீம் இந்த ஒரு விமானத்தில் பார்த்தா தனியார் பிரைவேட் விமானத்தில் பார்த்தா போயிருக்காங்க. போக சொல்ல தான் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கா சொல்லப்படுது. இந்த ஒரு பிரைவேட் விமானத்தில் பார்த்தா இவங்களுடைய அண்ணன் அமர்நாத் இவங்களும் பார்த்தீங்கன்னா பயணம் செஞ்சதா சொல்கிறாங்க. இந்த ஒரு விமானம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய கட்சி. அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கட்சி தான் காரணம். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேச இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் தான் காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா மோகன் பாபு தான் காரணம். இன்னொரு பக்கத்தில் பேசுகிறாங்க. இது என்ன எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திரடெக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி தினமும் 1 இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.